ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் பார்ட் 2 எப்போ வரும் தான் பேச்சு. இதுக்கான ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் நெல்சன் வந்து இப்போ இந்த படத்துக்கான ஒர்க்கில் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 2 டைட்டில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காம். அதாவது இது இல்லைனா இது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2, அப்படி இல்லைன்னா உக்கும், அதாவது ஒரு சாங் வரும்ல உக்கும் சாங். ஸோ அந்த முதல் லைன் தான் வந்து டைட்டிலாக வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ஃபர்ஸ்டோட கதையை எழுதிட்டாராம். சூப்பர் ஸ்டார்கிட்டையும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் வந்து காமிக்கும் போது ஓகே இந்த கதையை டெவலப் பண்ணுங்க, அதாவது இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆக்டர் சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கில் இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மே மந்தோட எண்டு அப்படி இல்லைன்னா ஜூன் மந்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 ஜாயின் பண்ண போகிறாரு. இப்போது April 22 தலைவர் 171 படத்தோட டைட்டில் டீசர் ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மிடில் இந்த படத்துக்கோட அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம டேரக்டர் நெல்சன் தான் இந்த படத்தையும் குக் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தையும் ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியாக தான் நம்ம நெல்சன் குக் பண்ண போகிறாரு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.